மாநகராட்சி 21வது வார்டு அதிமுக கவுன்சிலராக இருந்த முல்லை ஞானசேகரனை இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம கும்பல் பட்டப்பகலில் வெட்டி சாய்த்துள்ளது. மர்ம நபர்களின் வெறிச் செயலால் அப்பகுதியில் பதற்றம் நிலவுகிறது. படுகொலை செய்யப்பட்ட முல்லை ஞானசேகரன் 2 முறை மணலி பேரூராட்சி தலைவராகவும் 1 முறை நகராட்சி தலைவராகவும் இருந்துள்ளார். தற்போது சென்னை மாநகராட்சி நிலைக்குழு மற்றும் வரி விதிப்பு குழு உறுப்பினராகவும் இருந்தவர். சென்னை பரங்கிமலை ஆயுதப்படையில் பணியாற்றி வரும் தேனியைச் சேர்ந்த மெர்சி ஈஸ்வரி ஆயுதப்படையில் பணிபுரியும் மாலிக் பாஷா என்பவரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. அவருக்கு திருமணம் நடக்க உள்ளதை அறிந்த மெர்சி தனது காதலனுடன் சேர்த்து வைக்க கோரி பரங்கிமலை காவல் நிலையத்திற்கு புகார் கொடுக்க சென்றுள்ளார். அப்போது அவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரை சாப்பிட்டதே மெர்சி மயக்கமடைய காரணம் என்று தெரிவித்தனர். முகூர்த்த நாட்கள் போன்ற முக்கிய நாட்களில் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்து வசதிகள் செய்து தரப்படுவதில்லை என பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த மாதத்தின் கடைசி முகூர்த்த நாள் என்பதாலும் ஊர்களுக்கு செல்ல கோயம்பேட்டில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. அப்போது சில பயணிகள் பேருந்துகள் சரிவர இயக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினர். நாங்க இங்க ஒரு 2 ஹவர் ஆகுது. இன்னும் மயிலும் பஸ்ஸுக்கு நாங்க வெயிட் பண்ணினே இருக்கோம். இன்னும் ஒரு பஸ் கூட இன்னும் வரவே இல்லை. நாங்க கல்யாணத்துக்கு போறதுக்கோசம் இருக்கிறோம். எப்பதான் நாங்க கல்யாணத்துக்கு போறதுக்கு தெரியல. கல்யாணமே முடிஞ்சிடும் போலக்குது இந்த பஸ்ஸுக்கோசம் வெயிட் பண்ணி. சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவன் வெங்கடேசன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த தகவல் அறிந்த சிறுவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அப்போது அவர்கள் அதிகப்படியான மருந்தை செலுத்தியதால் தான் வெங்கடேசன் உயிரிழக்க நேரிட்டதாக குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக புகாரின் பேரில் வில்லிவாக்கம் போலீசார் தனியார் மருத்துவமனை நிர்வாகம் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே இணையத்தில் புதிதாக துறைமுகம் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கு தொடக்க நிதியாக தமிழகத்தில் உள்ள சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி துறைமுக பொறுப்பு கழகங்கள் நிதி வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குளச்சல் துறைமுகத்திற்கு தொடக்க நிதியாக தூத்துக்குடி துறைமுக பொறுப்பு கழகம் நிதி வழங்கக்கூடாது என்று CITU தொழிற்சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த ஓய்வு பெற்ற பேராசிரியர் ராஜா அம்மாநில வரலாறு குறித்து ஆய்வு செய்து வருகிறார். அண்மையில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி முன்னிலையில் IAS அதிகாரிகளுக்கு புதுச்சேரி வரலாறு குறித்து ராஜா விளக்கி கூறினார். இதன் வீடியோ பதிவை அனைத்து பள்ளி கல்லூரிகளில் ஒளிபரப்ப கிரண்பேடி உத்தரவிட்டுள்ளதாகவும் அதற்காக ஆளுநருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் ராஜா தெரிவித்துள்ளார்.